சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம், இல்லை எப்படியே சூடாக கூட நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரைஸ் கீரை. அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது ரா ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கீர் செய்கிறதுனா ஷார்ட் கிரெயின் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கீமா ரைஸ், இண்டியா கேட் கீமா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், சோனா மசூரி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஷார்ட் கிரெயின் சூஸ் பண்ணிங்கன்னா குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, நல்லா அரோமேட்டிக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கீரைலாம் நம்ம வந்து மேரேஜில், ஃபங்க்ஷன்ஸில், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம வீட்டுங்களில் செய்வாங்க. இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரைஸ் கீர் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸு இவ்வளோ ரைஸும் போட போகிறதுல தேவையாக இருக்கிறது எடுத்துக்கலாம். பிஸ்தா, பாதம், ஒரு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள், சுகரு, கீ, அப்புறம் மில்க்கு. நம்ம மில்க்கு பாயில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க் பாயில் பண்ணுறதுக்கு க்ளீனாக ஒரு கண்டெய்னர் நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஒரு திக் பாட்டம் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம மில்க் ஊற்றும் போது மில்க் அடி பிடிக்காது. நம்ம நல்லா ஒரு திக் பாட்டம் கண்டெய்னரில் தான் இது செய்யணும் ஸ்வீட்டு. இப்போ நல்லா க்ரீமி மில்க் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு மில்க் எடுத்திருக்கேன். மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம கீர் செய்கிறதுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நான் போட போகிறேன் இன்னைக்கு. அதனால தான் 1/2 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக ரைஸ் போட்டு செய்கிறது இருந்தால் மில்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆயிடுச்சு மில்க்கு. இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது ஊறி இருக்க அரிசி, இந்த அரிசி நம்ம பாலில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நம்ம இது ரைஸ் பாயில் ஆகணும், நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகட்டும், மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம். ரைஸ் வேகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நான் ஒரு 7 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன். இது ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். நம்ம கேஷ்யூ நட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கேஷ்யூ நட் பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி. இந்த ரைஸ் நல்லா பாயில் ஆகின்னு இருக்குது. குக் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் குக் ஆகணும். இன்னும் ஒரு 50% இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இது போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் கூட போட்டு நீங்கள் கோஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். நம்ம மிக்சியில் போட்டால் சம்டைம்ஸ் அது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு போடும்போது இது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். போதும், இவ்வளோ இந்த அளவுக்கு போதும். ஆல்மண்டெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி பிஸ்தா பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்தாவும் தட்டி வச்சுட்டோம்.
அதே மாதிரி கேஷ்யூ நட்டை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். டேட்ஸ் கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ் வெந்துடுச்சு பார்க்கலாம். ரைஸு நல்லா குக் ஆகணும். குக் ஆகிடுச்சான்னு நான் பார்க்குறேன். ரைஸு இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகணுன்னா மிக்சியில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு பல்ஸில் போட்டு நம்ம பீட் பண்ணிவிட்டு கூட மில்கில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு ரைஸு. ரைஸ் குக் ஆகிட்ட பிறகு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சு கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த ரைஸ் கீரை. நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது ரைஸ் கீரை. இது ஒரு பாயிலிங் ஆகட்டும். இப்போ சுகர் போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் டபுள் குவான்டிட்டி நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதான் இந்த ஸ்டேஜில் தான் சுகர் ஆட் பண்ணணும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கினீங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே கீர் செய்யும்போது ஞாபகம் வரும். முதலே நம்ம மில்கில் சுகர் போடக்கூடாது. ரைஸ் எல்லாம் குக் ஆகிட்டு பிறகு தான் சுகர் போடணும். சூப்பராக நம்மளுக்கு கீர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம திக் பாட்டம் கண்டெய்னரில் செய்யணும். ஏன்னா ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நான் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டோம்னாக்கா ரைஸ் குக் ஆகிறது லேட் ஆகும். ஏன்னா மில்கில் இருக்கிற ஃபேட்டு ரைஸில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ரைஸ் குக் ஆகிறது லேட் ஆகும். உங்கள்கிட்ட சாஃப்ரன் இருந்துச்சுன்னா, குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு மில்க் மேட் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் வீட்டில் இப்போ என்ன அவைலபிள் இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். சாஃப்ரன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லோயிஷாக வரும். ஒரு பியூட்டிஃபுல் கலர் வரும் சாஃப்ரன் மில்கில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. அது இருந்துச்சுன்னா போடுங்க. ஓகே, நம்மளுக்கு ட்ரை கிரேப்ஸு கேஷ்யூ நட் ஃப்ரை ஆயிடுச்சு கீழே. இது அப்படியே நம்ம ஸ்வீட்டில் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக டெலிஷியஸாக ஒரு கீர் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கீர், ஹோம்மேட் ரைஸ் கீர் நல்லா ரிச்சாக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. கோவா இருந்தால் கோவா கூட போட்டுக்கலாம். கோவாக்கு ஆப்சன்ஸாக மில்க் மேட் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், காடமம் பவுடர்.
காடமம் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக டெலிஷியஸாக நம்மளுக்கு ஒரு ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் சொல்லியிருக்கிறேன், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைஸ் நல்லா ஷார்ட் கிரெயினாக சூஸ் பண்ணிக்கோங்க. குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சுகர் ரைஸ் குக் ஆகிட்டு பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். க்ரீமி மில்க் எடுத்துக்கோங்க. இந்த 3 டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா க்ரீமி மில்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூல் ஆகிட்ட பிறகு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். நல்லா ரிச்சாக நம்மளுக்கு டெலிஷியஸான ஒரு ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. வித் அரோமேட்டிக் ரைஸ் அண்ட் நட்ஸ். நம்ம செஞ்சுருக்கிற இந்த கீரை குவான்டிட்டி ஒரு 7 to 8 கப்ஸ் தாராளமாக நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம நிறைய செய்யணும்னா குவான்டிட்டி டபுள் பண்ணிக்கலாம். ஆனால் தாராளமாக ஒரு 7 to 8 பீப்புள் சாப்பிட்லாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம், இல்லை எப்படியும் சூடாக கூட நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.